கல்யாணத்துக்கு முந்தின நாளே மாட்டிட்டு இருக்க ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் எந்திரிச்சு வந்து பார்த்தா மறுபடியும் நலங்கு வைக்கிறது, பூ டெக்கரேஷன் பண்றதுன்னு அதே பண்ணிட்டு இருக்கானுங்க. குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் போய் ஏன்டா பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி வைங்கடா அப்படின்னு கேட்டா இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான். யாருமே ஏத்துக்கிற மனநிலையிலே இல்ல. திடீர்னு தெருவுல சாமி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு தெரியுது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா சாமி கிட்ட வேண்டி இருப்பான் ஏதாவது நல்லது பண்றேன் அப்படின்னு. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நல்லது பண்ணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன், அதை பண்ணாததுனாலதான் எனக்கு இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப போய் நல்லது பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. ஹீரோவும் நிறைய நல்லது பண்றான், நிறைய பேருக்கு உதவி பண்றான். இருந்துமே அதே தேதியில தான் காலையில எந்திரிக்கிறான். திடீர்னு ஹீரோக்கு கோயில்ல ஒரு சாமியாரை பார்த்தோம். அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போறான். அந்த சாமியார் சொல்றாரு, சில நேரங்கள்ல நம்ம நல்லது பண்ணா நல்ல விஷயம் நடக்கிறத விட நம்ம யாருக்காவது கெட்டது பண்ணிருப்போம், அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டாலே சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ நம்ம யாருக்கிட்ட எல்லாம் தப்பா நடந்துகிட்டோம், யாருக்கிட்ட எல்லாம் கோவப்பட்டோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நல்லது பண்றாரு. குறிப்பா அவங்க மாமனார் கிட்ட கோவப்பட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. இருந்துமே இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வுமே நடக்கல. இதுக்கு மேல என்னால முடியாதுடா அப்படின்னு பாலத்துல இருந்து குதிக்கலாம் அப்படின்னு குதிக்க போகும்போது கூடவே இன்னொருத்தனும் குதிச்சுட்டான். அவனை போய் காப்பாத்தி அவங்கிட்ட என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு அவன் சொல்றான். கவர்மெண்ட் வேலைக்காடா மேல இருந்து குதிச்ச, இது ஈஸியாவே கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த அவங்கிட்டே கூட்டிட்டு போறான். அந்த தாடிக்கார பையன் இதை பார்த்தோன்னு ஷாக் ஆகி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட இவனோட வேலையை தாண்டா உனக்கு வாங்கி கொடுத்தேன், இவனையே என்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கே அப்படின்னு இவனை பார்த்து திட்டுறான். அப்ப இவனுக்கு தான் நான் கெட்டது பண்ணிருக்கேனா அப்படின்னு ஹீரோ இதை ரிவர்ஸ் பண்ணவே சரியாயிடும் அப்படின்னு முடிவெடுக்கிறான்.